என்னக்கா இது? வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிச்சய புடவை வேற எரிஞ்சு போச்சு. இப்ப என்னக்கா பண்றது? இப்ப என்னடி பண்றது? அவசரத்துக்கு உங்க எம்டி சார் வாங்கி கொடுத்தாருல, அந்த புடவையை கட்டிட்டு வந்துரு. என்னக்கா சொல்ற? வேற வழியே இல்ல ரேவதி. அந்த புடவையை விட இந்த புடவை நல்ல புடவை தான். இந்தா கட்டு. இதாம நடந்துச்சு. நான் ஒன்னும் உங்க பேச்ச மீறணும்னு நினைக்கல. எல்லாமே கரண்ட் போய் மெழுகுவத்தி பத்த வச்சதாலதான் இப்படி ஆயிடுச்சு. நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே ரேவதி. ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் நீங்க வாங்கி கொடுத்த புடவை. எப்படி எரிஞ்சு போயிருக்குன்னு நீங்களே பாருங்கம்மா. இதை எப்படி என்னால கட்ட முடியும்? நீங்களே சொல்லுங்க. அத்த, ஒரு நல்ல காரியம் நடக்கிற வீட்டுல எரிஞ்சு போன புடவை இருக்க கூடாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க? அவர்கிட்ட சொல்லி அந்த புடவைய தலைக்கு மேல 4 சுத்து சுத்தி வெளியே தூக்கி போட்டு வந்துட சொல்லுங்க. மாப்பிள்ள சொல்றதும் கரெக்ட் தான். கிழிஞ்சு போன புடவை வீட்டுல இருக்க கூடாது. நீங்களே இதை வெளியே தூக்கி போட்டுட்டு வந்துருங்க மாப்பிள்ள. சரிங்க அத்தை. தலைய சுத்தி போட்டுருங்க. இதுதான் சரியான நேரம். விஷத்தை கலந்துட வேண்டியதுதான். இந்த நேத்து வச்ச சாம்பார் அது கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சா பாத்துக்கங்க. சரி சரி. குவாலிட்டில எந்த காம்ப்ரமைஸும் வரக்கூடாது. ரகு சார். சார் வாங்க சார். சார் கூட ஃபோன் பண்ணி சொன்னாரு நீங்க வருவீங்கன்னு. அப்படியா? ஆமா சார். சரி 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 சரி. இந்தாங்க அந்த பணத்தை பிடிங்க. கார்த்தி சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சரிங்க சார். சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு வாசனை ஆளை தூக்கி பசியை கிளப்பி விட்டுருச்சு. சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு சார். இருந்து சாப்பிட்டு போங்க சார். இல்ல இன்னும் அன்னதானம் ஆரம்பிக்கலையே. எனக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட ஆசைதான். ஆனா நேரம் ஆயிடும். எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் வேற இருக்கு. சார் இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி சார்? இங்க உங்களுக்குன்னு தனியா பரிமாற சொல்றேன் சார். சாப்பிட்டு போங்க சார். அப்படியா சொல்றீங்க? ஆமா சார். நீங்க சாரோட ஆளு. உங்களை சாப்பிடாம அனுப்புனா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் சார். ப்ளீஸ் சாப்பிட்டு போங்க சார். சரி, நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க. நான் உங்களுக்காக சாப்பிட்டு போறேன். சரிங்க சார். இந்த இருக்கேல தண்ணி தெளிப்போம். கூட்டு பொரியலாம் நமக்கு கொஞ்சம் சுத்தமா இருக்கணும். சரிங்க சார். வைங்க வைங்க வைங்க. ஐயோ சார் 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 அட மயங்கி விழுந்துட்டாரே. போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்கண்ணா. சார் 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 எழுதுங்க. இந்தப்பா தண்ணி தெளி. சீக்கிரம் தெளிங்கப்பா. சார் 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 ஐயோ பாவமா இருக்கு. அப்பா இவரை முதல்ல ஹாஸ்பிடல் கொண்டு போலாம்பா. அண்ணா கொஞ்சம் இருங்க. அண்ணா ஃபோன் கிடைக்குதுண்ணே. முதல்ல உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிடுவோம்.
ரேவதிங்கிற பேருக்கு தான் இவர் நிறைய வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காரு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா மாப்பிள்ள அவளுக்கு? உங்களை வெறுப்பேத்துறங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காவ. பெத்த பொண்ணுங்களோட பார்க்காம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாளாம். அண்ணா கட்டி அறிவு கட்ட ஜென்மம். என்கிட்ட சவால் விட்டதுக்காக என்ன பண்றோன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்கம்மா. சொல்றா, எங்க இருக்க? ஹலோ சார், இந்த ஃபோன் வச்சிருக்கிறவரு ரோட்ல மயங்கி விழுந்து கிடக்குறாரு சார். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கே. ஆமாண்ணே, அவன் கிளம்பி போற வேகத்தை பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணுது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க இளையராஜன் ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. எங்க இருக்காரு? டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு, போய் பாருங்க. அப்படிங்களா? எந்த சைட் போகணும்? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல. ஓகே, தேங்க்யூ. சாப்பிட்டது ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு போல. ஆமா இவரை கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டே எக்ஸ்கியூஸ் மீ இருங்க. டாக்டர். ஓகே. வாங்க சார். இவர் என் ஃப்ரெண்டு தான். என்னாச்சு? இவர் மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்து கிடந்ததா சொல்லி ஒருத்தர் இவர் அட்மிட் பண்ணிட்டு போனாரு. இவரை செக் பண்ணதுல இவர் சாப்பிட்ட சாப்பாட்டுல ஏதோ பாய்சன் கலந்த மாதிரி இருக்கு. அதான் உடனே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாய்சன் கலந்துருக்கா? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ எப்படி இருக்காரு? இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நவ். டேய், யாருக்கு மாப்பிள்ள ஃபோன் பண்றேன்? அங்க நிச்சயம் நடக்க போகுது. அந்த நேரம் நான் அங்க இருக்கக்கூடாதுன்றதுக்காக அன்னதான சாப்பாடுல யாரோ ஏதோ கலந்துருக்காங்கடா. அன்னதான சாப்பாடை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். மாப்பிள்ள, சாப்பாடு போட்ட டைம் ஆச்சு மாப்பிள்ள. எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள. என்னாச்சு மாப்பிள்ள? ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரா? திரும்பவும் ட்ரை பண்ணு மாப்பிள்ள. டேய், அவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் உடனே அங்கே போய் அந்த சாப்பாடை யாரும் சாப்பிடாம தடுத்துடுறேன். மாப்பிள்ள, நான் இப்போ ஓகேவா தான் இருக்கேன். நானும் உன் கூட வரேன் மாப்பிள்ள. டாக்டர், இவரை கூட்டிட்டு போலாமா? தாராளமாக கூட்டிட்டு போகலாம். சரிடா, போலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே சார்.